பையனா அக்கறையா இருப்பேன். புரியுதா? உனக்கு இருக்குதா அக்கறை? எனக்கு இல்ல, அக்கறை இல்ல. அக்கறை இல்லாம தான் சக்கரை ஏமா இருக்கா உனக்கு அக்கறை? மாட்டி கிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. Facebook ஃப்ரெண்ட்ஸ் பேச மட்டும் தான் பாப்பாங்க, மணியை பார்க்க மாட்டாங்க. ஏய் இதெல்லாம் வந்து ஒரு கருத்து இது வந்து ரசிக்கணும். பொம்பளை பொண்ணு கேவலமா இருக்கனா? ஏன் வாயால சொல்லுங்க. நான் இருக்க சிங்கிளா நம்ம 2 பேரும் ஆகும் மிங்கிளா அதுதான் சொல்ல போறேன். நீ வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்ல போற? நானா சொல்ல போறேன். நீ எதுக்கு அந்த ரயில போய் சொல்ற? நீ மிங்கிளா ஆகணும். நாங்க 2 பேரும் மிங்கிளா ஆகணும். ஏன் ஊரு பாக்க செம்மையா இருக்கு. ஆமா கவுத்து போட்ட செம்ப இருந்தா கும்முன்னு இருக்காது. அந்த மாதிரி மூஞ்சி. ஏய் உடனே நடிச்சா நீதான் வண்டி ஓட்டிட்டு போற? நான் அந்த பொண்ணு ஓட்ட விட்டு நான் பின்னாடி உட்காந்து அப்படியே சக்குன்னு பிரேக் அடிக்கல, பாடி டச் ஆகும். அப்படியே எங்களுக்கு யார் பாப்பா? நானே இந்த மூஞ்சி பார்த்து தான் நீ கல்யாணம் பண்ண. இந்த மூஞ்சி பார்க்க முடியாத வெளியில போறேன். அப்போ டென்ஷன் பண்றீங்க. நான் இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் வா. மூஞ்சி பார்க்க முடியாத வெளியில போறேன். ஏய் எப்படி இந்த நான் ஏதோ பாரு 3 வாரம் மூஞ்சி பார்த்து எனக்கு வெளிப்படல. உண்மையாதான் சொல்றேன். ஏய் அழுவாத, எதுக்கு அழுகுற? அம்மாலாம் அழுகுற. நீ உண்மையா அழுகுற? என்ன ஏன் அழுகுற? என்ன பண்ற? ஏய் உண்மையா உங்க அம்மா போறியா? அவங்க தங்கச்சி இன்டர்வியூ பண்ணிக்கிட்டியா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? சும்மா யாராவது மூஞ்சி சொல்லுவாங்களா? மூஞ்சி கொஞ்சம் மாதிரி இருக்குது. அதான் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கா? காட்டு பார்க்கலாம். பயமாதான் இருக்கு. அதான் கொஞ்சம் போயிட்டு வந்தா வெளியில போயிட்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா ஆகும். அப்ப நானும் வரேன். நீயே வர லாக் பண்ணா போக கூடாது. நீயும் தான் போக கூடாது. அப்போ அதான் ஆம்பளை பையன் அப்படியே கூடு நல்லா சர்க்கஸ் பண்ற மேன். நீ வருவியா? நானும் வருவேன்டா. காசு சொல்லு. நாளா அப்படி போவேன். செத்த பருளா என் நார பருளா, செத்த பருளா என் நார பருளா, பண்ணி பயில முத்தா பருளா பண்ணி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சிட்டி பேர்த்தாத. எங்க போறேன்னு சொல்லுங்க. என்னது பக்கத்து சீட்டு? சும்மாதான் எதுக்குன்னு கேக்குறேன். ரீசன் சொல்லு. சும்மாதான் நீ போக மாட்ட வெளிய. சும்மா காய்கறி வாங்குறதுக்கு போ சொன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸா? யாருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ்? உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. ட்ரெஸ்லாம் மாத்துற. ஏய் வெளியில போறேன் அப்படியே இப்படியே போக முடியும். எனக்குன்னு ஒரு மார்க்கெட்ல ஒரு ரேட் இருக்கு. மார்க்கெட்ல ரேட்டா? எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இமேஜ் மார்க்கெட்ல ரேட்டா? என்ன தப்பா நினைக்காத.
இமேஜ் இமேஜ் இமேஜா அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட? இனிமேல் தான் பண்ணுவேன். இனிமேல் தான் தரமான டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். தரமான ஒரு குலவெறியான சமூகம். டேய் சும்மாறா, டேய் சும்மாறா, டேய் சும்மார். என்ன வளர்ற? ஏய் வரல சீரியஸா நான் போயிட்டு வந்துடுறேன். என்னத்துக்கு மாமா நீ போறீங்க இப்போ? ஏய் நீ நான் ரீசன் வீட்ல சொல்லு கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்து வரேன். உங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் எனக்கு. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். யாரு? அவன் இருக்கான். இருக்கானா? யார் அவன்? யார் அவன்? ஏதோ திருமுள்ள பண்ண போறேன்னு தெரியுது. ஒழுங்கா சொல்லு யார் அது? உண்மையாவே பாய் ஃப்ரெண்டா? பாய் நான் வந்து பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா நான் கேட்கவே இல்லை. நீ என்னத்துக்கு நீ பாய் ஃப்ரெண்டுன்ற? பாய் ஃப்ரெண்ட பார்க்க பண்ணி தப்பா நினைப்பல, அதனாலதான் நான் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க. யார் சொன்னா தப்பா? நான் நீ கண்டிப்பா நினைப்பேன், அப்படிதான் நினைப்பேன். நீ பேசறதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையாவே ஏதோ ரொம்ப சந்தேகப்படுறேன். நான் சந்தேகப்படுறேனா? ஆமா இந்த பாரு நான் பாய் ஃப்ரெண்ட்ன்றேன். நீ இது வரைக்கும் நான் ஒரு ஃப்ரெண்ட், நீ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கூட பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட். ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? நீ படிச்ச காலேஜ்ல வளர பாரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீ பேச மாட்ட. காலேஜ்ல வர ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட் கேட்டா காசு கேக்குறாங்க ஃபோன் பண்ணி. இப்போ கூட காலைல 100 ரூபாய் கேட்டான். அதனால உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அதனால ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் பேச மட்டும் தான் பாப்பாங்க, மணியை பார்க்க மாட்டாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? தட்ஸ் ஃபைன். பேச மட்டும் பாப்பாங்கன்னா ஏய் இதெல்லாம் வந்து ஒரு கருத்து இது வந்து சரி ரசிக்கணும். பொம்பளை பிள்ளை பாக்குறதா சரி ரசிக்குதுன்னு அர்த்தம். ஆம்பளை பையன் உன் பேச என்னத்துக்கு பாக்குறான்? பொம்பளை பிள்ளை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் தான். கேர்ள் ஃப்ரெண்ட். ஏய் விளையாடாத. கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இல்ல. ஏன் இப்பதான் தப்பாவே நினைக்காது. நான்லாம் உங்களுக்கு தெரியுங்களே என்ன பத்தி. மண்ணை பார்த்து நடக்கிற பையனா இருந்தா எதுக்கு இப்போ பொண்ணை பார்க்கறதுக்கு போற? சொல்லு ஃப்ரெண்டு. சொல்லு ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான். என்னடா அப்பப்போ பார்ட்டி, அப்பப்போ வெளியில போய் சுத்திக்கிட்டு. எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப நான் போய் பார்க்கவா எல்லாரையும்? சொல்லு. ஏய் இன்னும் பொண்ணு டைவர்ஸ் பண்றாங்க கிளம்பி. நீ மட்டும் குடும்ப பையன் இல்லையா? ஏய் நான் தான் எனக்கு தெரியும் பையனா அக்கறையா இருப்பேன். புரியுதா? உனக்கு இருக்குதா அக்கறை? எனக்கு இல்ல அக்கறை இல்ல. அக்கறை இல்லாம தான் சக்கரை ஏமால இருக்கா உனக்கு அக்கறை? என்ன கொடுமை சார் இது? ஓ அப்ப நீ அக்கறையால தான் செய்யறியா? உன்னால அக்கறை இருக்கிறதுனால தான் செய்யறேன். வீட்டுல சக்கரை இருக்கா? அக்கறை கேட்குது. நேற்று தானே சக்கரை வாங்கி வந்து தந்த. ஏய் ஏதோ பண்ற என்கிட்ட அடி வாங்க போற. ஏய் அப்படி இல்ல, நம்ம மூஞ்சி மறந்துடும். ஏற்கனவே என் மூஞ்சி யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. நான் கொஞ்சமா போயிட்டு வந்தா மூஞ்சி பையன் நல்லா இருக்கான் இவனுக்கு பொண்ணு தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உனக்கு கல்யாணம் வந்து வந்துட்டியா நீனு? கல்யாணம் ஆயிடுச்சுதான். ஏன் வெளியில கத்தி சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லு. ஏன் கத்தி சொன்னா என்ன? சைலண்டா சொன்னா என்ன? கத்திலாம் சொல்லாத, என்னுடைய பிரஸ்டீஜ் போயிடுச்சு. ஏய் அப்போ நான் கேவலமா இருக்கேனா? என் வாயால சொல்லுடா. சொல்லு இப்ப சொல்லி என்ன சொல்லி என் வாயால சொல்லுவேன் நான். நான் வாயால சொல்ல மாட்டேன், போன்ல ரெக்கார்ட் பண்ணி வேணும் சொல்லுவேன். உன் மூஞ்சி நல்லா இருந்தது. அம்மா வெளியே ஏய் இது எப்படி ஃபீல் பண்ணாத. உண்மையா உன் மூஞ்சி பார்க்க செம்மையா இருக்கும். ஆமா கவுத்து போட்ட செம்ப இருந்தா கும்முன்னு இருக்காது. அந்த மாதிரி மூஞ்சி. இன்னைக்கு என்ன குறை? முன்ன குறையே இல்லை சொல்றேன். நீ எப்படி போறேன்னு பாக்குறேன் நானும். ஏய் லாக்டவுன்ல யார் வந்து உன்னை மீட் பண்றா? என்ன சொன்ன? கீப் வாட்ச். ஏய் இவ்வளவு நேரம் சும்மா எங்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன்னா நான் இருக்க மாட்டேன்டா.
ஏய் உன் புருஷன் வெளியில போனா அப்ப பார்த்தா ஏய் பையன் செம்மையா இருக்கு. அப்படி சொல்ல உங்களுக்கு பெருமை தானே? பெருமை எனக்கு அதான் பெருமை கிடையாது. மத்தவங்க பார்த்து ரசிக்கணும் எனக்கு எனக்கு அப்படிதான். எனக்கு வந்து ஒரு பைத்தியம். எதனா ஒரு பொண்ணுங்க பார்த்தா அந்த பையன் நல்லா இருப்பாண்டி, செம்மையா இருப்பாண்டி, அந்த மாதிரி சொல்லவே கூட அந்த மாதிரி தேவை அந்த மாதிரி. ஏய் என்ன நீ இப்படி பேசுற? ஆனா நீ போ நான் எங்க மல்லிப்பூவும் அல்வாவும் நீ எது வேணா வாங்கி போ. இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ. நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். எங்க போவா? நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லணும். நான் அவனு சொல்லிட்டு போறேன்ல, பக்கத்துல இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து போறேன். நீ அந்த மாதிரி சொல்லிட்டு போ. நான் சொல்ல முடியாது. ஏய் என்ன சொல்லாத. சரி ஒண்ணு இல்ல, உங்களுக்கு க்ரீம் போட்டுருக்கல, எனக்கு அது போட்டு விட மேக்கப் போட்டு. போ அந்த பொண்ணை பார்க்க தானே போற, போய் தடவி போ. சொல்ற பின்ன எப்படி சொல்ற? தடவுமா தடவுமா கிளம்பு. சீரியஸா இருக்கேன் நானு. சிரிப்பு ஏத்தாத. கொஞ்சமா கூட பொண்ணுங்க அதை காட்டுற மயக்க இந்த மாதிரிதான் இப்ப சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை பார்க்க போறேன். பொண்ணு பார்க்கறதுக்கு போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன். கேர்ள் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்டுனா என்ன? இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுனா அவங்க தப்பாக இருப்பாங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட்னாலே ஃப்ரெண்ட்ஸ் டி. நாங்க ஜாலியா அவுட்டிங் போவோம். அவுட்டிங்னா என்ன? வெளியில போய் நடந்து வர்றது. இந்த மாதிரி சிரிப்பு ஏத்தின்னு இருக்கியா? எனக்கு வெறுப்பாது உன் மேல. சரி சரி எனக்கு க்ரீம் போட்டு ஏய் சரி ஆமா இருக்கேன் எவ்வளோ இருக்க அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். என்ன சொல்ற? சரி மேக்கப் போடு மேக்கப். ஏய் மத்த பொண்ணுங்க பாத்துட்டு நினைக்கிறேன் என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண? ஏய் நான் எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ண பொண்ணு சைட் அடிக்கூடாதா? அடிக்கூடாது. எவன் சொன்னா? யார் சொன்னா? கண்ணுதான் பார்க்கறது சரி கூடா நானு பார்க்கலாம், சைட் அடிக்க கூடாது. ஏய் சைட் சின்னாடி சைட் அடிக்கிறதா? சைட் அடிக்கிறது எனக்கு தெரியாது. ஏய் நான் வந்து மண்ணை பார்த்தா சாரி மண்ணை பார்த்து நடக்கிறேன் ஓகேங்களா? என்னதான் நீ சந்தேகமே படாது ஓகேவா? மண்ணை பார்த்து நடக்கிறேன். இது எதுக்கு பொண்ணு பார்க்கலாம்? கல்யாணம் பண்ணா பொண்ணு பார்க்க போவாங்கல்ல, இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, மாப்பிள்ளை வராங்க, நான் பார்க்க போறேன். நான் சொன்னாதான் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கலாம். இல்ல நான் சொன்னாதான் அந்த பொண்ணே வந்து பையனை கட்டும். ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். இல்ல இப்ப நான் வந்து டைலாக் சொல்லி கொடுக்க போறேன் அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. ஆமா நீ பரவாயில்ல, நீ ஃபோன் பண்ணி கூட நான் சொல்லி தந்துடுறேன். அப்படி கிடையாது. நான் சொல்ற டைலாக்ல அந்த பையன் அப்படியே தாண்டி கேட்டுக்கணும். ஆமா நீ பரவாயில்லப்பா, நானே சொல்லி கொடுக்குறேன். நீ போதாவல, நீ இங்கே இரு. டைலாக் தானே சொல்லி தரணும். எதுக்கு நீ நேர்ல போய் சொல்லி தர? நானே சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் டைலாக் கேட்டு நீ அசந்துருவேன். சரி நான் இருக்க சிங்கிளா நம்ம 2 அவங்க மிங்கிளா அதுதான் சொல்ல போறேன். நீ வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்ல போற? நானே சொல்ல போறேன். நீ எதுக்கு அந்த டைலாக் சொல்ற? நீ மிங்கிள் ஆகணும். நாங்க 2 பேரும் மிங்கிள் ஆகணும். நீ அந்த பொண்ணு எதுக்கு போய் மிங்கிள் ஆகணும்? நீ அந்த பொண்ணு எதுக்கு மிங்கிள் ஆகணும்? அடுத்த சங்கதியை உருவாக்கணும். அடுத்த சங்கதினா அவங்க கல்யாணம் பண்றாங்கல்ல, அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு போறேன். எனக்கு புரியல நீ சொல்ல வரதே. டைலாக் நீ சொல்லு. டைலாக் அல்ல. அந்த டைலாக்கை அப்படியே வயித்துல இருந்து அப்படியே உள்ள போயிட்டு கொடுப்பேன். அப்படியே அந்த பொண்ணு கேட்ச் பண்ணி நான் சிரிச்சுன்னு இருக்கேன்னா பேரு எனக்கு அப்படியே தலை வலிக்குது. நீ பேசுறது சரி அந்த பான்ஸ் விட்டு கொஞ்சம் பூசி விட்டேன். நான் என்னத்துக்கு பூசணும்? நீ இல்ல அந்த பேரை கொஞ்சம் பூசி விட்டேன். சூப்பரா இருக்கும். நீ பார்த்ததில்ல? நீ ஓடு பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிட்டு இதான் இதான போட்டு பியூட்டியா காட்டுறீங்க. நான் போட்டுக்குவா போடுற உடனே பர்மிஷன் போடுங்க போடு. அப்புறம் விடுதானே விடுதானே ஒரு வாட்டி மாதிரி எனக்கு காமி பண்ணு.
இப்போ ஆமா டெய்லி பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸி. ஏய் ஒரு லைஃப் விஷயமா போயிட்டு இருக்கேன். பிராங்க் பண்ணணும் சொல்றேன். ஏன் பார்த்தா பொறுப்பு இல்லையா? பொறுப்பு இல்லாம தான் பண்ணுவீங்க. ஏய் இப்பெல்லாம் சொல்லாத. பேஸ்புக்ல போய் போவா உன் மூஞ்சி யார் பாப்பா? நானே இந்த மூஞ்சி பார்த்து தான் நீ கல்யாணம் பண்ண. இந்த மூஞ்சி பார்க்க முடியாத வெளியில போறேன். அப்ப வா. டென்ஷன் வா பண்ணிட்டு போலாம் வா. நானே பாரு. வா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் வா. உனக்கு தெரிய போறா அப்ப எதுக்கு இல்ல, இல்ல, நீ இல்ல. பண்ணா ப்ராப்பரா பண்ணு. எதுக்கு இல்ல இல்ல உனக்கு இங்க பாரு. தெரிய நான் போறா. சொல்றேன் கேளு. இந்த மாதிரி நான் இம்ப்ரெஸ் பண்றது அவன் சொல்றேன். அது கூட நடிச்சு காட்டுறேன் இப்போ. இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் ஆமா நடிச்சு காட்டுறேன். என்ன நினைச்சு காட்டுன? இந்த மாதிரி உன் மூஞ்சி பிடிக்கல அப்படின்னு சொன்னாதான் அப்படியே சிம்பத்தி கிரியேட் ஆகி அப்படியே ஃபால் இன் லவ். போதுண்டி ஓ மின்னல் தட்டு பெருசாயுதே பேசி அந்த வாழ்த்து போதும் நான் வாழறேன். எங்க வண்டி சாவிங்க? வண்டி சாவிங்க? தேடு. வண்டி சாவிங்க? ஏய் உடனே கேட்க வண்டி சாவிங்க. நீ தான் வண்டி ஓட்டிட்டு போற. நான் தான் அந்த பொண்ணு ஓட்ட விட்டு நான் பின்னாடி உட்காந்து அப்படியே சக்குன்னு பிரேக் அடிக்கல. பாடி டச் ஆகும். அப்படியே எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகும். ஏன் அழுகுற? நானா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லவா? மேடி நானா திருப்பி வாங்கிடுவா? ஏய் அடாத இது ஒன்று சரி இதுக்கு இருக்கு. ஏய் இங்க பாரு ஒரு நிமிஷம் இருக்கு. அது ஃப்ரெண்டு போய் பாரு யாரு. ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணாத. எதுக்கு அழுவல பெருசு. நீ நிஜமா அழுவுறியா? ஏய் அது ஃப்ரெண்டு போய் பாரு போய் யாரு சொன்னா. என்ன லவ் பண்றியா நீ? நான் போகக்கூடாது தானே? போ. நான் போகக்கூடாது தானே? நான் உனக்கு தேவையில்ல கிளம்பி போயினே. தேவையில்லை நான் சொல்லுவேன். மூஞ்ச பார்க்க முடியல வெளியில போறேன். ஏய் எப்படி இந்த நான் இதெல்லாம் பாரு 3 வாரம் உன் மூஞ்ச பார்த்து எனக்கு வெறுப்படல. உண்மையா சொல்ற. உண்மையாதான் சொல்றேன். உன் மூஞ்ச பார்த்து எனக்கு வெறுப்படிக்குது. அதான் அப்புறம் வெளியே போய் பார்த்து வரேன். உன் மூஞ்ச பார்க்க முடியல என்னால. ஏய் ரிமோட்ட வாஷ் போற. இப்போ என்னடி பண்ற? அந்த பொண்ணு குடுக்குதுடா. கிளம்புற போ. ஏய் ரொம்ப ஊட்டி போறியா? ஏய் இருடி இங்க பாரு. என்னடி பண்ற? ஏய் உண்மையா உங்க வீட்டுக்கு போறியா? அப்ப உங்க தங்கச்சி இன்டர்வியூ பண்ணிக்கிட்டியா? உண்மையா போறியா? போக ஏய் எதுக்கு ஊருக்கு போ? இது யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு போன் பண்ண சொல்லுங்க? நானே பண்ணிக்கிறேன். உட்கார கொஞ்சம் உட்கார. நான் சொல்றது கேட்க மாட்டியா? கொஞ்சம் உட்கார ப்ளீஸ் கொஞ்சம் உட்கார. ஏய் கொஞ்சம் உட்கார ப்ளீஸ். கொஞ்சம் உட்காரு. நான் போய் துணி வச்சு வந்துப்பா. யாருக்கு கால் பண்ண சொல்ல?
ஒரு நிமிஷம் யாரு ஹலோ மா ஏய் இப்போ இதுக்கு போ ஏய் குத்தி நீ கையிடந்த மா நீ போடிக்கோ அண்ணா உனக்கு நான் பிடிக்கலையா உங்க மருமகனுக்கு பிடிக்கலையா இப்போ பிடிக்கலையாம்மா நீ அகசி நான் அனுப்பிவிடுமா நான் வரேன் நான் வீட்டுக்கு எனக்கு தேவை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல என்ன இப்போ ஏன் இப்படி கத்துற ஏன் பஜாரி மாதிரி கத்துற ஆமா பஜாரி தான் நான் கொடு இப்போ நான் கொடு ஏன்னா கொடுக்குறியா இல்லையா இப்போ கொடுக்க முடியாது எங்க போற ஏய் டேடி ஏய் சரி ஒரு நிமிஷம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போறியா அப்படி சொன்னா அவ்வளவுதான் உனக்கு அடிப்பேன் அடியா பார்க்கலாம் அடி 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 அந்த அடி இல்ல நடத்தி சாப்பிடுவாங்க அந்த அடி நான் காமெடியா ஆமா காமெடி தான் நல்லா இருக்குதா எப்படி இந்த டைம்ல காமெடி வருது ஏய் காமெடி நான் சொல்லு நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல அப்படி அதை மீறி நான் எப்படி நான் கூட நான் மாறுபடுது சரி போடி எத்தனை வாட்டி தான் சொல்றது நானு எத்தனை வாட்டி தான் சொல்றது இன்னும் ஒரு நிமிஷம் ஏய் லூசா நீ என்ன லூசா சத்தியமா பிராங்கி ஏய் சத்தியமா பிராங்க் தான் ஏய் சட்டையெல்லாம் சும்மா போட்டேன் சும்மா நீ வேணா அப்ப சொல்லு ஹவுஸ் கிடைச்சிருக்க சும்மா எனக்கு ரொம்ப வெறுப்பேத்தி இருக்க நானும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஏய் பிராங்க் பண்ணி சும்மா நீ அதுக்கு நீ ஃபீலிங்ஸ்ல விளையாடல நீ இதுக்கு சீரியஸா பேசுற உன்னை காலைல விடு அப்பதான் நான் நினைப்பேன் இதுக்கு நான் காலில் விடுவா ஆமா பொண்டாட்டியோட கால் விடுவா காலில் விடு நான் உன் காலைல விடணும் பொண்டாட்டி தானே காலில் விடுவோம் அது நான் ரூல்ஸ் இருக்கா பொண்டாட்டி தான் காலைல விடணும் ஆமா சாரி விட முடியாது நான் சூர்யா ஏய் காலில் விட்ட அது பேக் எடுத்து என்ன பண்ணுது